research and innovate. Join with us. United Institute of Technology, Coimbatore. அமெரிக்க தாக்குதல் எதிரொலியாக ஹர்முஸ் நீர்முனையை மூட ஈரான் நாடாளுமன்றம் ஒப்புதல். இந்தியாவுக்கான கச்சா எண்ணெய் இறக்குமதி பாதிக்கப்பட வாய்ப்பு. அமெரிக்காவின் தாக்குதல் மற்றும் ஈரானின் பதில் நடவடிக்கை எதிரொலி. இந்திய பங்குச் சந்தைகளில் கடும் சரிவு. சென்செக்ஸ் 700 புள்ளிகளுக்கு மேல் வீழ்ச்சி. முருக பக்தர்கள் மாநாட்டில் பெரியார் அண்ணாவை விமர்சித்து காணொளி வெளியீடு. கட்சியின் கொள்கை தலைவர்களுக்கு எதிரான வீடியோவை அதிமுக மூத்த தலைவர்கள் வேடிக்கை பார்த்ததாக சர்ச்சை. கோயில்களிலிருந்து அறநிலையத்துறையை வெளியேற்ற வேண்டும் என முருக பக்தர்கள் மாநாட்டில் தீர்மானம். வரும் தேர்தலில் இந்து வாக்கு வங்கியை நிரூபிக்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றம். தமிழ்நாட்டில் 3வது மொழியாக தெலுங்கை கூட கற்றுத்தரலாம். முருக பக்தர்கள் மாநாட்டில் நயினார் நாகேந்திரன் பேச்சு. உங்களை ஏதாவது ஒரு மொழியை தான் படிக்க சொல்றோம். நமக்கு தமிழ் பக்கத்தில் இருக்க தெலுங்கு தமிழ் ஒரே கலாச்சாரம் பண்பாடு, அதைத்தான் நம்ம எனக்கு சொல்றோம். மலையாளம் இருக்கிறது, தெலுங்கு கன்னடம் இருக்கிறது. நமக்குடைய கலாச்சாரம் ஒருமித்த கலாச்சாரம். மதுரை முருக பக்தர்கள் மாநாடு எந்த திருப்புமுனையையும் ஏற்படுத்தாது என அமைச்சர் சேகர்பாபு கருத்து. கடவுளின் பெயரால் கட்சியினர் மாநாடு நடத்துவதே தவறு என வைகோ விமர்சனம். கடவுளின் பெயரால் ஒரு கட்சி மாநாடு நடத்துவதே தவறானது என்று கருதுகிறவர். கிருஷ்ணகிரியில் விஜயின் பிறந்தநாளை கொண்டாடுவதில் தாவேக்கவினர் இடையே மோதல். கத்தியால் தாக்கப்பட்டதில் 6 பேர் காயம். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் இளைஞரை தாக்கிய கும்பலை தட்டி கேட்ட காவலருக்கு அரிவாள் வெட்டு. சிறுவன் உட்பட 5 பேரை பிடித்து விசாரணை. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் உலக புகழ் பெற்ற ஆணி திருமண தரிசன விழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு. தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரம் முதியோர் இல்லத்தில் உணவு ஒவ்வாமையால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 6ஆக உயர்வு. கடந்த வாரம் 5 பேர் உயிரிழந்த நிலையில் சிகிச்சையில் இருந்த மேலும் ஒரு முதியவர் உயிரிழப்பு. சிரியாவில் தேவாலயத்தில் தற்கொலைப்படை தாக்குதல். பிரார்த்தனையில் ஈடுபட்ட 20 பேர் உயிரிழந்த பரிதாபம். லீட்ஸ் டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் 6 ரன்கள் பின்தங்கிய இங்கிலாந்து. 2வது இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 90 ரன்கள் எடுத்தது இந்தியா. UIT, learn, research and innovate. Join with us. United Institute of Technology, Coimbatore.